வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி 18 டிசம்பர் ஹிந்து எடிட்டோரியல் செகண்ட் ஆர்டிகல் தான் இப்போ நான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ஆர்டிகல் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்க கண்டிப்பாக பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க ஆரம்பிக்கலாம். ஜஸ்டிஸ் ஃபார் த ரோஹிங்கியா, அதாவது ரோஹிங்கியா முஸ்லீம்ஸ்க்கு வந்து அந்த கேஸ் வந்து இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸில் வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ அதை பற்றின ஆர்டிகல் தான் இது அப்படின்னு சொல்கிறாங்க. மியான்மர் மஸ்ட் கேரண்டி இமீடியட் ப்ரொடெக்ஷன் ஃபார் இட்ஸ் முஸ்லீம் மைனாரிட்டி. அதாவது மியான்மர் வந்து அங்கே அந்த நாட்டில் வந்து மைனாரிட்டியாக இருக்கிற அந்த முஸ்லீமுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. லாஸ்ட் வீக்ஸ் preliminary hearings at the International Court of Justice seeking guarantees of basic protection for Myanmar's Rohingya Muslims arguably offer only symbolic hope to this long suffering community. அதாவது போன வாரம் வந்து அதுக்கான முதன்மை ஒரு ஹியரிங் வந்து நடந்துச்சு இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸில். அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மியான்மரில் இருக்கிற அந்த ரோஹிங்கியா முஸ்லீம்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து ரொம்ப நாளாக வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற அந்த மக்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கையை வந்து கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. Yet the lengthy legal process of the Hague Court on the plight of thousands forcibly exiled in refugee camps in Bangladesh is key to forcing accountability on Yangon. அதாவது ப்ளைட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அவல நிலை அப்படின்னு சொல்லுவோம்ல, பரிதாபமான நிலை அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் ப்ளைட் அப்படிங்கிறதுக்கான மீனிங். எக்ஸைல்டு அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாடு கடத்தப்பட்ட அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். அதாவது இந்த மாதிரி வந்து இந்த பிரச்சனையில் வந்து இது வந்து ஒரு பெரிய லீகல் ப்ராசஸ்ஸு. இதுக்கு வந்து இந்த ஹேக் கோர்ட்டில் வந்து இந்த மாதிரி ஆயிரக்கணக்கில் அவல நிலைக்கு உண்டாக்கப்பட்ட அந்த நாடு கடத்தப்பட்ட மக்கள் வந்து ரெஃப்யூஜி கேம்ப் பங்களாதேஷ்லேருந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் ஒரு என்ன பண்ணுறது அப்படிங்கிறது வந்து எங்கும் தான் வந்து பொறுப்பு. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. The case brought by Gambia, a tiny West African state, on behalf of the Organization of Islamic Cooperation pertains to alleged genocide in 2017 committed by the Myanmarese military. அதாவது இந்த கேஸை யார் கொண்டு வந்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து மியான்மரில் வந்து முஸ்லீமுக்கு வந்து ரோஹிங்கியா முஸ்லீம்ஸ்க்கு வந்து ஒரு அநீதி இழைக்கப்படுது அப்படின்னு வந்து ஒரு கேஸ் இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸில் யார் வந்து போட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேம்பியா, அதாவது வெஸ்ட் ஆஃப்ரிக்கன் ஸ்டேட்டில் ஒரு சின்ன நாடு தான் வந்து போட்டுச்சு. ஆன் பிஹாஃப் ஆஃப் இஸ்லாமிக் கோஆப்ரேஷனுக்கு சார்பாக வந்து அவங்க வந்து கேஸ் கொடுத்தாங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து 2017 வந்து மியான்மரிஸ் ஆர்மி மிலிட்ரி வந்து ஒரு இனப்படுகொலை வந்து பண்ணிட்டாங்க. ஸோ அது வந்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேம்பியா நாடு வந்து இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸில் வழக்கு தொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. The forces have insisted that their actions were merely in response to the armed insurgency, notably by the Arakan Rohingya Salvation Army. இன்சர்ஜென்சி அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு கிளர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான். அதாவது அந்த மியான்மரிஸ் ஆர்மி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட அந்த நாங்கள் பண்ண அந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ரெஸ்பான்ஸ் தான். அதாவது அவங்க வந்து ஒரு அரசுக்கு எதிராக வந்து ஒரு கிளர்ச்சி பண்ணாங்க. அதாவது அந்த ரோஹிங்கியா சால்வேஷன் ஆர்மி இருக்காங்கள்ல, ஸோ அவங்க வந்து எங்களுக்கு வந்து எங்களுக்கு எதிராக வந்து ஒரு கிளர்ச்சி பண்ணாங்க. ஸோ அதுக்கு அவங்கள அடக்கும் விதமாக தான் நாங்கள் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. The UN and several rights groups have documented orchestrated incidents of torched villages, mass rape and other atrocities by the military, forcing over 7 lakh Rohingya to flee to Bangladesh. அதாவது ஃப்ளீ அப்படின்னா என்னென்னு எல்லாருக்கும் தெரியாது, ஒரு தப்பிச்சு ஓடுறது அப்படின்னு சொல்லுவோம்ல, தான். அதாவது யூஎனும் செவரல் அந்த உரிமை கமிஷன் நிறையா இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களாம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு அந்த ரோஹிங்கியா முஸ்லீம்ஸ்க்கு எதிராக வந்து நிறையா அவங்களோட வில்லேஜஸ்லாம் வந்து டார்ச் வில்லேஜஸ் அப்படின்னா அவங்க வில்லேஜஸ் வந்து தீ வச்சு எரிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்களா, அதுதான். ஸோ அவங்க வில்லேஜஸ்லாம் வந்து தீ வச்சு எரிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களெல்லாம் வந்து அவங்க ஆட்கள்லாம் வந்து பாலியல் வன்கொடுமை பண்ணுறது, அதுக்கப்புறம் நிறையா இந்த மாதிரி அநீதிகள்லாம் அவங்களுக்கு எதிராக வந்து நடந்துச்சு. அதனால தான் வந்து கிட்டத்தட்ட 7 லட்சம் ரோஹிங்கியா முஸ்லீம்ஸ் வந்து பங்களாதேஷ்க்கு தப்பிச்சு ஓடிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. Rendering the lot of the Rohingya in Myanmar's Rakhine state particularly vulnerable is the denial of citizenship and the reference by nationalist sections to them as illegal Bengali immigrants. ஸோ வந்து முக்கியமாக வந்து மியான்மரில் வந்து ராங்கைன் அப்படிங்கிற ஸ்டேட்டில் வந்து இந்த மாதிரி வந்து ரோஹிங்கியா முஸ்லீம்ஸ் இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு தான் வந்து தங்கள் நாட்டோட குடியுரிமையை நாங்கள் கொடுக்க முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து சட்டவிரோதமாக வந்து அகதிகளாக வந்து இந்த மாதிரி வந்து வந்திருக்காங்க. இல்லீகல் பெங்காலி இமிக்ரெண்ட்ஸ், அதாவது சட்ட ரீதியாக வந்து அவங்க வந்து அந்த நாட்டிலேருந்து இங்கே ஒரு அகதியாக வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நாங்கள் எப்படி வந்து குடியுரிமை கொடுக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க.
Oddly enough, arguing the defense of the junta's actions at the ICJ was Nobel Peace Laureate and Myanmar's leader Aung San Suu Kyi, whose National League for Democracy swept to power in 2015. ஸோ வந்து இப்போ மியான்மரிஸ் ஆர்மி வந்து ரோஹிங்கியா முஸ்லீம்ஸு இந்த அநீதியை வந்து இழைச்சிட்டாங்க. ஸோ அவங்கள வந்து இப்போ சப்போர்ட் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோபல் ப்ரைஸ் வின் பண்ண ஆங் சான் சூக்கி அவங்க தான் வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து அவங்க பார்ட்டி நேஷ்னல் லீக் ஃபார் டெமோக்ரஸி அவங்க பார்ட்டி தான் வந்து 2015 மியான்மரில் வந்து பவருக்கு வந்தாங்க. ஸோ ஒரு அமைதிக்கு வந்து நோபல் ப்ரைஸ் வாங்கின அவங்களே வந்து இந்த வன்முறைக்கு வந்து எதிராக குரல் கொடுக்காம அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கறது தான் வந்து ஒரு அதிர்ச்சியான விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. She asserted that the army had acted proportionately in countering the rebels and accused Gambia of misrepresenting the situation, while critics point out that she downplayed the extent of the violence and official failure to intervene. அது asserted அப்படின்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப வலியுறுத்தி கூறுறது அப்படின்னு சொல்லுவாங்களா, அதுதான். அதாவது அவங்க ஆங் சான் சூக்கியை வந்து ரொம்ப வலியுறுத்தி கூறுவாங்க. அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்கள் நாட்டு ஆர்மி வந்து அவங்க அதாவது ரிபல்ஸ் அப்படின்னா அந்த போராளிகள் இருக்காங்களே, ஸோ அந்த போராளிகள் வந்து அடக்கிறதுக்கு தான் நாங்கள் வந்து ரியாக்ட் பண்ணோம். அதே மாதிரி அவங்க வந்து கேம்பியா வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, இந்த மாதிரி வந்து தப்பாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க இன்னும் அவங்கள வந்து விமர்சகர்கள் கிரிட்டிக்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து இந்த வன்முறையை வந்து அவங்க வந்து கண்டிக்காமல் அவங்க வந்து ஒரு டவுன் ப்ளே பண்ணுறாங்க. அதாவது வந்து கொஞ்சம் அமைதியாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அவங்க தான் வந்து பிரசிடெண்ட்டாக இருக்காங்க. ஸோ அவங்க தான் வந்து தலையிட்டு இந்த வன்முறையை வந்து தடுக்கணும். ஆனால் வந்து அப்போ வந்து இவங்க வந்து தடுக்காமல் மிலிட்ரியை வந்து வன்முறைக்கு வந்து இது பண்ணிட்டாங்க. அவங்க நாட்டு மிலிட்ரியை வந்து அவங்க தடுக்கவே இல்லை. ஸோ இந்த மாதிரி பண்ணது அவங்க தப்பு தான். ஸோ அவங்க தப்பை மறைக்கிறதுக்கு இந்த மாதிரி அவங்க பண்ணது கரெக்டு தான் அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தான் தப்பிக்கிறதுக்காக இப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. Observers highlight the absence of an explicit reference to the Rohingya in her testimony, much like her equivocation after the 2017 carnage and claims of fake news. அதாவது எக்ஸ்பிளிசிட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளிப்படையாக கூறுறது, எல்லாத்தையும் தெரிஞ்ச மாதிரி சொல்கிறது அப்படின்னு சொல்லுவாங்களா, அதுதான் எக்ஸ்பிளிசிட் அப்படிங்கிறதுக்கான மீனிங். ஈக்விவொகேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்றவங்களுக்கு புரியாத மாதிரியே பேசுறது அப்படின்னு சொல்லுவாங்களா, அதுதான் ஈக்விவொகேஷன் அப்படிங்கிறது. அதாவது அந்த கேஸில் வந்து கேஸ் கொடுத்துருந்தாங்களா, ஸோ அதுக்கு வந்து விளக்கம் கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து அவங்க பார்த்திங்கன்னா ரோஹிங்கியா அப்படிங்கிற அந்த வார்த்தையே வந்து அவங்க வந்து வெளிப்படையாக வந்து சொல்லவே இல்லை. அதே மாதிரி வந்து 2017 வந்து இதே மாதிரி வந்து ஒரு இனப்படுகொலை வந்து நடந்துச்சு, அவங்களுக்கு எதிராக ஒரு இனவெறி நடந்துச்சு. ஸோ அதுக்கும் அவங்க வந்து பேசலை. அதை பற்றி அவங்கக்கிட்ட விளக்கம் கேட்டாலும் மற்றவங்களுக்குலாம் புரியாத மாதிரி ஏதோ ஒன்று பேசி மழுப்பிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பேசி மழுப்பி இது வந்து ஒரு தவறான செய்தி அப்படின்னு வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. She has even been accused of choosing to argue the defense in person with an eye on the 2020 general election. ஸோ அவங்க வந்து ஏன் வந்து மிலிட்ரிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2020 ஜென்ரல் எலெக்ஷன் வரப்போகுது. ஸோ அதை வந்து மனசில் வச்சுக்கிட்டு அவங்க வந்து தன்னோட நாட்டு ஆர்மிக்கு சப்போர்ட் பண்ணி இப்போ வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. Lawyers representing Myanmar insisted that while violent crimes were committed during the conflict, motives of genocide against the community could not be imputed against the authorities. அது இம்ப்யூட்டட் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு காரியம் பண்ணியாச்சு அப்படின்னா அதுக்கு காரணம் ஒரு பொறுப்பு வந்து அவங்க தான் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் இம்ப்யூட்டட் அப்படிங்கிறதுக்கான மீனிங். ஸோ வந்து இப்போ இந்த லாயர்ஸ் வந்து இந்த மாதிரி மியான்மருக்கு எதிராக வந்து அந்த லாயர்ஸில் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து இந்த பிரச்சனையில் வந்து நிறையா வந்து வன்முறை சம்பவம் வந்து நிறையா நடந்திருக்கு. அதே மாதிரி வந்து ஒரு இனப்படுகொலையும் நடந்திருக்கு அந்த ரோஹிங்கியா முஸ்லீம்ஸ்க்கு எதிராக. ஆனால் வந்து இவங்க தான் பொறுப்பு அப்படிங்கிறது, அதாவது மியான்மர் தான் பொறுப்பு, இல்லை ஆங் சான் சூக்கி தான் பொறுப்பு அப்படிங்க வந்து அவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. The ICJ, which adjudicates disputes between countries, has handed down guilty verdicts in a few cases relating to crimes of genocide. அதாவது அட்ஜடிகேட்ஸ் அப்படின்னா வழக்கை விசாரிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்களா, அதுதான் அட்ஜடிகேட் அப்படிங்கிறதுக்கான மீனிங். ஸோ அந்த இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் வந்து இந்த மாதிரி வந்து நிறையா கண்ட்ரீஸ்க்கு நடுவில் இந்த மாதிரி வந்து பிரச்சனைகள் வரும்போது நிறைய விசாரிச்சுருக்காங்க. ஆனால் வந்து நிறைய விசாரிச்சிருக்காங்க. ஸோ அதில் வந்து அவங்க வந்து யார் தப்பு அப்படின்னு வந்து நீங்கள் தான் பொறுப்பு அப்படின்னு வந்து நிறையா கேஸில் வந்து தீர்ப்பு வழங்கியிருக்காங்க, இந்த மாதிரி இனப்படுகொலை சம்மந்தமாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
But crucially, it has stopped short of pinning the blame directly upon state, as in the 2007 ruling on the Bosnian War of the preceding decade, relying on a differentiation between ethnic cleansing and genocide. அதாவது முக்கியமாக பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் வந்து 2007 அந்த போஸ்னியன் வாரில் வந்து ஒரு பிரச்சனை வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் தான் தப்பு, நான் இந்த கண்ட்ரி தான் தப்பு, அந்த கண்ட்ரி தான் தப்பு அப்படிங்கிற தீர்ப்பை வந்து கொடுக்கறது நிறுத்திட்டாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கரெக்டாக வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியல, பிரித்து பார்க்க முடியல. அதாவது எத்னிக் கிளீன்சிங் அப்படின்னா அந்த அந்த கல்ச்சர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கல்ச்சரை வந்து கிளீன்சிங் அப்படின்னா ஒரு சுத்தம் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அந்த மக்களையே வந்து சுத்தம் பண்ணுறதுக்கும் அந்த ஒரு இனத்தையே வந்து அழிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ அதனால் வந்து அந்த இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் வந்து இந்த மாதிரி வழக்குகளில் தீர்ப்பு வழங்குறத வந்து நீங்கள் தான் தப்பு, நான் இந்த கண்ட்ரி தான் தப்பு அப்படின்னு குற்றம் சொல்லி இது பண்ணி வழக்கு தீர்ப்பு வழங்குறத வந்து நிறுத்திட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. The challenges of establishing conclusive proof of the intention to extirpate entire communities underlies this caution. Extirpate அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா ஒரு முற்றிலுமாக அழிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்களா, அதுதான். அதாவது இந்த மாதிரி வந்து ஒரு இனத்தையே வந்து முற்றிலுமாக அழிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான அந்த எவிடன்ஸ், அதாவது அந்த சாட்சியை வந்து கொடுக்கறது வந்து ஒரு அபாயகரமான விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. A decision regarding a genocide relating to the atrocities against Rohingya is not expected anytime soon. அதாவது இந்த வழக்குக்கு, அதாவது ரோஹிங்கியா முஸ்லீம்ஸ்க்கு எதிராக வந்து இந்த வழக்குக்கு எதிராக வந்து ரோஹிங்கியா முஸ்லீம்ஸ்க்கு வந்து பாதுகாக்கிற மாதிரி ஒரு சாதகமான தீர்ப்பு வந்து கொண்டு வர்றது அப்படிங்கிறது, அந்த மாதிரி ஒரு தீர்ப்பு வந்து இன்னும் கொஞ்ச நாள் வந்து நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. அது இன்னும் கொஞ்சம் வந்து டிலே ஆகும், லேட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு முடிவுக்கே வராது அப்படின்னு சொல்கிறாங்க. The more urgent concern before the court is Gambia's petition seeking an injunction that the violence against the community cease forthwith and the government guarantee immediate protection. அது இன்ஜங்ஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு அதிகாரப்பூர்வ எச்சரிக்கை இல்லை உத்தரவு பிறப்பிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்களா, அதுதான். அதாவது இப்போ வந்து அந்த முக்கியமான ஒரு தேவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோர்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேம்பியா வந்து என்ன எதிர்பார்க்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோர்ட் வந்து ஒரு மியான்மர்கிட்ட வந்து சொல்லணும், ஒரு அதிகாரப்பூர்வமாக ஒரு உத்தரவு பிறப்பிக்கணும். இந்த மாதிரி வந்து அங்கே இருக்கிற அந்த ரோஹிங்கியா முஸ்லீம்ஸ்க்கு வந்து முழு பாதுகாப்பு நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு வந்து மியான்மர் சொல்லணும். அப்படி அந்த மாதிரி ஒரு தீர்ப்பு தான் வந்து இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்னு வந்து கேம்பியா வந்து எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மிஸ் சூக்கி மஸ்ட் ஹீட் தட் கால் வித்தவுட் ரிசர்வேஷன். ஸோ வந்து ஆங் சாங் சூக்கி வந்து இந்த வழக்கில் வந்து இந்த மாதிரி வந்து நாங்கள் ப்ரொடெக்ஷன் கொடுக்குறோம் அப்படின்னு வந்து முன்னுரிமை கொடுத்து சொல்லணும். அதுதான் இப்போ வந்து முக்கியமான விஷயமாக வந்து கேம்பியா எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் மக்கள் இந்த செகண்ட் எடிட்டோரியல். கீழே அந்த லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த வேர்ட்ஸ் வித் தமிழ் மீனிங்கோடு இருக்குது. போய் பார்த்தீங்கன்னா இந்த எடிட்டோரியல் எவ்வளோ ஈஸியாக உங்களுக்கே தெரியும். நன்றி, வணக்கம்.